ஓகே ப்ரோ. ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். திஸ் இஸ் மை ஸ்டார்ட் டேரக்டர். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான ட்ரைனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹவு டு ஸ்டார்ட் வெஸ்டேஜ். ஓகேங்களா? எப்படி நம்ம இந்த வெஸ்டேஜ் வந்து எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? இது எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறைய பேர் நியூ ஜெனரஸா இருக்கீங்கன்னா எல்லாருமே வந்து லிசன் பண்ணுங்க. சரிங்களா? கண்டிப்பா வந்து எல்லாருமே லிசன் பண்ணுங்க. 1 செகண்ட். ட்ரைனிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹவு டு ஸ்டார்ட் வெஸ்டேஜ். ஓகேங்களா? எப்படி நம்ம வந்து இந்த வெஸ்டேஜ் பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கறது வந்து இன்னைக்கு நம்ம வந்து ட்ரைனிங்ல பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் நியூ ஜெனரஸா உள்ள வந்து ஜாயின் பண்ணி ஐடி கிரியேட் பண்ணிருப்போம். நிறைய பேர் பர்ச்சேஸ் முடிச்சிருப்பீங்க, நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் முடிக்காம இருந்திருப்பீங்க. நம்ம இந்த பிசினஸ் எப்படி நம்ம தொடங்கலாம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம ட்ரைனிங்ல பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிசினஸ் ஜாயின் பண்ண எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா வெல்கம் பண்ணிக்கிறேன். வெல்கம் டு வெஸ்டேஜ் ஃபேமிலி. ஓகேங்களா? இந்த இண்டஸ்ட்ரி எல்லாமே வெஸ்டேஜ் கம்பெனி நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். எல்லாத்துமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆல் வந்து எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து லேர்ன் ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கத்துக்கணும், நெக்ஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்கம் பண்ண முடியும் அப்படிங்கறத உங்களுக்கு இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து இந்த இண்டஸ்ட்ரியில வந்து நமக்கு வந்து யாருக்குமே எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது. ஓகேங்க? வந்து நிறைய இன்கம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டாப் லீடர்ஸா இருக்கணும், ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய லீடர்ஸா இருக்கணும், எல்லாருமே வந்து இப்ப நல்ல ஒரு இன்கம் பண்ணி நல்ல ஒரு லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. அது காரணம் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா அவங்க லேர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? லேர்ன் பண்ணாங்க, நெக்ஸ்ட் இப்ப நல்ல ஒரு ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப நிறைய பேர் நம்ம நியூவா ஜாயின் பண்ண உடனே வந்து நம்ம உடனே ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நான் வந்து ஷியூரா நான் ஷேர் பண்றேன். கண்டிப்பா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கத்துக்கோங்க. ஓகே? நம்ம வந்து கத்துக்கணும், நெக்ஸ்ட் நம்ம கத்து கொடுக்கறது மூலியமா தான் இன்கம் அப்படிங்கிறது நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கத்துக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? எங்கேயுமே நம்ம இந்த ஒரு விஷயத்த நம்ம பண்றோம்னா கண்டிப்பா கத்துக்கிற இடத்துல கண்டிப்பா டைம் எடுக்கும். கரெக்டா இருக்கட்டும், ஒரு நம்ம ஒரு ஸ்விம்மிங்கா இருக்கட்டும், எதா இருந்தாலுமே கண்டிப்பா கத்துக்கிறோம் அப்படின்னு, டிரைவிங்கா இருக்கட்டும், கத்துக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா டைம் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நம்ம இந்த பிசினஸ்லயுமே கண்டிப்பா நம்ம கத்துக்கிட்டு தான் பண்ண போறோம். அதனாலதான் நமக்கு வந்து டைம் அப்படிங்கறது இருக்கு. ஓகே? ஏன்னா ஜாப்ல நம்ம ஜாயின் பண்ண உடனே மந்த்லி இன்கம் நம்ம வந்து வந்துரும். ஆனா ஒரே இன்கம்ல தான் லைஃப் டைம் நம்ம வந்து வாங்கிட்டு இருக்கோம். கரெக்டா? இங்க பிசினஸ் வந்து உடனே நம்ம இன்கம், லைஃப் டைம் இன்கம் வரும், பெரிய பெரிய இன்கம் புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கத்துக்கணும், அப்புறம் தான் இன்கம் பண்ண முடியும் அப்படிங்கறது எல்லாமே கான்ஃபிடண்டா இருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுக்கு வந்து பைலட் பேட்ச் ட்ரைனிங் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஓகே? வந்து பைலட் பேட்ச் அந்த செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3. செக்ஷன் 1ல வந்து பாத்தீங்கன்னா வேர் வியர் அண்ட் வைவியர், செக்ஷன் 2ல ப்ராடக்ட், நெக்ஸ்ட் செக்ஷன் 3ல வந்து இன்வைட். ஓகே? டெக்னிக்கல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த 3 நாள் பைலட் பேட்ச் ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணும்போது பேசிக்கான ஓகே இந்த நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் டிஸ்கஸ் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ரைனிங் வந்து நீங்க பைலட் பேட்ச் ட்ரைனிங் வந்து அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த பிசினஸ் வந்து உங்களுக்கு புரியாது. சரிங்களா? நியூவா ஜாயின் பண்ண நம்மளுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பைலட் பேட்ச் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இப்ப பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். கரெக்ட்டுங்களா? அப்ப நம்ம மூலியமா யாராவது ஜாயின் பண்ணாலும் அவங்களுக்கும் டெய்லியும் ப்ராப்பரா நமக்கு எப்படி இந்த 3 நாள் செக்ஷன் வந்து நமக்கு லீடர்ஸ் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணாங்களோ அதே மாதிரி நம்மளும் இந்த ட்ரைனிங் வந்து கரெக்டா நம்மளோட மூலியமா ஜாயின் பண்ற மெம்பர்ஸ்க்கு கரெக்டா ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான நாலேஜ், என்ன ஒர்க், எப்படி இந்த ஒர்க்கை பண்ணணும், என்ன மாதிரியான ப்ராடக்ட் கொடுக்குறாங்க, ப்ராடக்டோட பிரைஸ் எப்படி இருக்கும், வெளியே வாங்குற ப்ராடக்ட்டுக்கு நம்ம வெஸ்டேஜ் வாங்குற ப்ராடக்ட்டுக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த பைலட் பேட்ச் ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா கத்துக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம கத்துக்கிட்டு இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்க மாதிரி கண்டிப்பா வரவங்களும் கத்துக்குவாங்க. ஓகேங்களா? அப்ப இந்த ட்ரைனிங் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லி ட்ரைனிங். ஓகேங்களா? நம்ம வந்து பைலட் பேட்ச் ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இப்ப 9 to 10 ட்ரைனிங் வந்து நம்ம பிசினஸ்க்கான ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கோம். கரெக்ட்டுங்களா? இப்ப இந்த ட்ரைனிங் வந்து ஏன் நம்ம டெய்லியும் பார்க்கணும் அப்படின்னு நம்ம நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். டெய்லி நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாதான் டெய்லி டீம்ல நடக்கக்கூடிய கம்பெனில நடக்கக்கூடிய அப்டேட்டுமே சரி, நெக்ஸ்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன இன்னைக்கு ஒர்க் பண்ணிருக்கோம், கண்டிப்பா நம்ம நிறைய பேர்கிட்ட பேசியிருப்போம், நிறைய பேர் நிறைய டவுட் சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே நம்ம இந்த டெய்லி ட்ரைனிங் நம்ம வரும்போது கண்டிப்பா நமக்கான ஐடியாஸ் அண்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஓகே நம்ம மார்னிங் ஆஃப்டர்நூன் நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளையாவது வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணிருக்கலாம். ஓகேங்களா? அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நமக்கு வந்து இன்னைக்கு ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணும்போது அந்த ட்ரைனிங்ல வந்து நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே? அப்ப 9 to 10 நீங்க எடுத்துக்கும் போது நம்மளோட பிசினஸ் வந்து நம்மளால வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். சரிங்களா? ஏன்னா நாலேஜ் அப்படிங்கிற ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கரெக்ட்டுங்களா? அப்ப லேர்ன் பண்றதுக்கு நமக்கு பிசினஸ்க்கான ட்ரைனிங் வந்து இந்த 9 to 10 ட்ரைனிங் கண்டிப்பா எல்லாருமே வந்து அட்டென்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம இந்த பிசினஸ்ல இந்த 9 to 10 ட்ரைனிங் எடுக்கும்போது நம்மளோட அறிவு அப்படிங்கிறது ஓகேங்களா, நம்மளோட நாலேஜ் அப்படிங்கிறது நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து நம்ம நல்லா பேச முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே? நல்லா பேச முடியும்.
நெக்ஸ்ட் இந்த பிசினஸ் வந்து நல்லா சக்சஸ் பண்ண முடியும் சரிங்களா. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 9 to ட்ரைனிங்ல வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் கத்து கொடுத்துட்டு இருக்காங்க சரிங்களா. இப்ப 9 to ட்ரைனிங் எடுத்துக்கும் போதுதான் இன்னும் உங்களால வந்து பாத்தீங்கன்னா டீமை டெவலப் பண்றதுக்கு ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா உதவியா இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரைனிங்கோட ஷெடியூல் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம சண்டே வந்து பாத்தீங்கன்னா அச்சன்டேஷன் டிப்ஸ் அண்ட் ட்ரைனிங் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். மண்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டீம் மீட்டிங் இருக்கும். டியூஸ்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ராடக்ட் ஃபீட்பேக் ட்ரைனிங், ப்ராடக்ட் ரிவ்யூ. ஏன்னா நிறைய பேர் இந்த பிசினஸ் ஜாயின் பண்ணி நிறைய பேர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிருப்பாங்க. அவங்களோட ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுவாங்க ஓகேங்களா. அப்ப நிறைய பேர் நியூவா ஜாயின் பண்றவங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வாங்கணும்னு தெரியாம இருக்கிறதுக்கு செவ்வாய்க்கிழமை ட்ரைனிங் வந்து உதவியா இருக்கும் சரிங்களா. வெனஸ்டே ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் Q&A ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ட்ரைனிங் இருக்கு. தேர்ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா டீம் மீட்டிங். ஃப்ரைடே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா அந்த டேல வந்து நமக்கு பண்ணுவாங்க. சாட்டர்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹவு டு ஸ்டார்ட் வெஸ்டேஜ் ட்ரைனிங் நடக்கும். இன்னொரு வீக் வந்து பாத்தீங்கன்னா மை சக்சஸ் பிளான் ட்ரைனிங் ஓகேங்களா. இந்த 2 ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டேல வந்து பாத்தீங்கன்னா நடக்கும் ஓகேங்களா. இதுல வந்து பாருங்க இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரைனிங்காக மட்டுமே ஓகேங்களா. ட்ரைனிங்காக மட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 16,000 பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பே பண்ணி இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இவங்க டெல்லியில இப்ப வந்து பிரதர் சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஸ்ரீராம் பிரதர் வந்து இப்ப சொல்லியிருந்தாங்க டெல்லியில வெஸ்டேஜ் கம்பெனி எந்த அளவுக்கு ஒரு பெரிய லெவல் இருக்கு, எவ்வளவு பேத்துக்கு இந்த பிசினஸ் வந்து தெரிஞ்சிருக்கு, கம்பெனியோட நேம் பதிவா இருக்கு அப்படிங்கறத வந்து தெளிவா சொல்லியிருந்தாங்க. அப்ப அப்படி இருக்கனால இப்ப என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து ட்ரைனிங் வந்து அமௌண்ட் பே பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ட்ரைனிங் எடுக்கிறாங்க ஓகேங்களா. ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா 16,000 இருந்து 20,000 வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து ட்ரைனிங் மட்டும் ஃபீஸ் மட்டுமே வாங்குறாங்க சரிங்களா. அப்ப அந்த அளவுக்கு அவங்க வந்து கத்துக்கிட்டு பண்றதுனாலதான் அந்த அளவுக்கு டெடிகேஷனா அந்த பிசினஸ்ல வந்து நிறைய பேர் அச்சீவ் பண்றாங்க கரெக்டுங்களா. அப்ப அந்த அளவுக்கு ட்ரைனிங் வந்து அவங்க பே பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டீம்ல பாருங்க தமிழ்நாட்டுல ரொம்ப ஈஸியா நமக்கு ஃப்ரீயா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க கரெக்டுங்களா. அப்ப ஃப்ரீ ட்ரைனிங் நம்ம வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கும், நிறைய பேர் கேர்லெஸ்ஸா இருக்கும். அப்படி நம்ம இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா வந்து வேல்யூபிளா நம்ம வந்து ஒவ்வொரு டே ட்ரைனிங்குமே வேல்யூபிளா எடுத்துக்கோங்க சரிங்களா. வேல்யூபிளா எடுத்துக்கும் போது தான் நம்ம நல்லா கத்துக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐஜென்ட் அண்ட் ஃபீட்பேக் ஓகே. நிறைய பேர் எல்லாமே குரூப்ல பாத்துருப்பீங்க. லீடர்ஸ் எல்லாமே ரெகுலராகவே வந்து ட்ரைனிங் ஜாயின் பண்ணும்போது ஐஜென்ட் போட்டிருப்பாங்க. மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட ஃபீட்பேக் ஆடியோல வந்து ஷேர் பண்ணிருப்பாங்க. எல்லாமே லிசன் பண்ணிருப்பீங்க. நிறைய பேர் நியூவா ஜாயின் பண்ணிருக்கவங்களும் பாத்திருப்பீங்க ஓகேங்களா. நைட் ஆனா 9 to 10 கரெக்டா அந்த டைமுக்கு ஐஜென்ட் நிறைய பேர் போடுறாங்க, நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, எதனால கொடுக்குறாங்க, எதுக்கு ஐஜென்ட் போடுறாங்க அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் டீட்டெயிலா சொல்ற பாருங்க. இப்ப நம்ம ஜாயின் பண்ண புதுசு ஓகேங்களா. இப்ப ஜாயின் பண்ண உடனே ஐஜென்ட் மீட்டிங் குரூப்ல போட்டோம் அப்படின்னா நம்மள ஃபாலோ பண்ற லீடர்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ரொம்பவே வந்து ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கும் சரிங்களா. நம்ம இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணதா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்களா அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டினே ரைஸ் பண்ண மாட்டாங்க. நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படிங்கறத இன்ஃபார்மும் பண்ணிட்டீங்க கரெக்டுங்களா. அப்ப ஐஜென்ட் போடும்போது நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க. அப்ப நீங்க ஜாயின் பண்ணதை பார்த்து உங்களுக்கு கீழே நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்க உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. அப்ப நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஐஜென்ட் போடும்போது பரவாயில்ல, நம்மளோட லீடர் வந்து ஐஜென்ட் போட்டு ஜாயின் பண்ணிட்டாரு, அப்ப நம்ம தான் என்ன ஜாயின் பண்ணாம இருக்கோம்ட்டு உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட மெசேஜை பார்த்துட்டு ஜாயின் பண்ணுவாங்க சரிங்களா. அப்ப நம்ம ஐஜெயின் போடும்போது நமக்கு கீழே இருக்கிறீங்களும் வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுமே கரெக்டா ஜாயின் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே. அப்ப கண்டிப்பா எல்லாருமே ஐஜெயின் போடுங்க. அதே மாதிரி உங்களோட ஃபீட்பேக்குமே மறக்காம வந்து பாத்தீங்கன்னா ஆடியோல வந்து கொடுக்கணும் ஓகேங்களா. நம்மளோட ஃபீட்பேக் எதுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம ட்ரைனிங் அட்டன் பண்ணுவோம். ஆனா ட்ரைனிங்ல சொல்லக்கூடிய 100% நாலேஜுமே நமக்கு மைண்ட்ல நிக்குமானா நிக்காது கரெக்டுங்களா. அது வந்து நம்ம ரீகால் பண்ணும்போதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதோட ட்ரைனிங்ல நம்ம வந்து அட்டன் பண்ண விஷயங்கள் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மைண்ட்ல நிற்கும். அப்ப அந்த ஒரு ரீகால் பண்றக்கூடிய விஷயம் தான் அந்த ஃபீட்பேக் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. நிறைய பேர் ஃபீட்பேக் போடுறதெல்லாம் ஒரு ஒர்க்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அசால்ட்டா இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒர்க்கு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்களோட நாலேஜை இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றது, நீங்க அட்டன் பண்ண ட்ரைனிங்கை மறக்காம உங்க மைண்ட்ல வந்து ஸ்டோர் பண்றதுக்கு தான் இந்த ஃபீட்பேக் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை தெளிவா ஆடியோல போட்டீங்க. ட்ரைனிங்ல என்ன சொல்றாங்களோ அதோட மெயினான கான்செப்டை நீங்க உங்களோட ஃபீட்பேக் ஆடியோல நீங்க சொல்லும் போது நீங்க ட்ரைனிங் நீங்க அட்டன் பண்ணது அப்படி உங்களோட மெமரியில வந்து ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் அதை நீங்க இன்னும் நிறைய பேருக்கு நீங்க வந்து ஷேர் பண்ணும்போது ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் பத்தி உங்களால வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே. அப்ப ஃபீட்பேக் ஷேர் பண்ற மூலமா நம்மளோட மெமரி பவருமே அதிகமாகும், ட்ரைனிங்கோட நாலேஜுமே நம்ம மைண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா போல்டா வந்து பேச முடியும் ஓகே. இப்ப நான் வந்து இந்த ட்ரைனிங் இப்ப நான் வந்து இந்த அளவுக்கு கான்ஃபிடண்டா இப்ப நான் பேசுறேன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா என்னோட ஃபீட்பேக் தான் ஓகே. நான் எந்த அளவுக்கு என்னோட ஃபீட்பேக் ஆடியோல நான் ஷேர் பண்றோம் அதோட ரிசல்ட் தான் இப்ப நான் உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் ஓகேங்களா. எதுக்காக வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணுவீங்க? நிறைய பேர் வந்து 2-3 குரூப் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. எதுக்காக நம்ம இந்த வாட்ஸ்அப் குரூப் அப்படின்னா நம்ம வந்து ஒரு டீமா நம்ம இந்த பிசினஸ் வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. அப்ப நமக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் அப்படிங்கிறது நம்ம இந்த வாட்ஸ்அப் குரூப்ல தான் ஓகே. நம்ம எல்லாத்துமே மீட் பண்றது எல்லாரும் நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லா அப்ளைன்ஸ் எல்லாருமே நம்ம மீட் பண்ணக்கூடிய ஒரே இடம் அப்படிங்கன்னா இந்த வாட்ஸ்அப் குரூப் தான் ஓகேங்களா. அப்ப இந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து ஜஸ்ட் இது ஒரு வாட்ஸ்அப் குரூப் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. இதுதான் உங்களோட ஆபீஸ் அப்படிங்கறத மைண்ட் செட்ல பாருங்க சரிங்க. இது எல்லாருமே நம்மளோட ஆபீஸ் அப்படிங்கறதுல
நம்ம பார்க்கணும். அதே மாதிரி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் ஆஃபீஸ்ல என்ன மெசேஜ் வந்தாலும் யார் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, என்ன மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி நம்மளோட ப்ராடக்ட் நிறைய பேர் நம்ம டீம்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க பர்ச்சேஸ் பண்ண அவங்க வீட்டுக்கு ரிசீவ் ஆன ப்ராடக்ட் வந்திருக்கு அப்படின்னா அதை வந்து போட்டோ எடுத்து குரூப்ல ஷேர் பண்ணுவாங்க. அதெல்லாம் பாருங்க. என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் வாங்கியிருக்காங்க, என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் வாங்குறாங்க, என்ன மாதிரியான ப்ராடக்ட் எல்லாம் வாங்கி யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நியூவா ஜாயின் பண்ணீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. அதையும் தாண்டி குரூப்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அச்சீவ் பண்ணிருப்பாங்க. அச்சீவ் பண்ணதுக்கான பேனர் ஷேர் பண்ணுவாங்க. அப்ப எந்த அளவுக்கு வந்து இங்க சக்சஸ் பண்றாங்க, எந்த அளவுக்கு இங்க பிசினஸ் இன்வால்மெண்டோட சக்சஸ்ஃபுல்லா, எந்த அளவுக்கு வந்து டெடிகேஷனா இந்த பிசினஸ் வந்து நானும் சம்பாதிக்கணும் சக்சஸ் பண்ணும் ஒரு வெறியா எடுத்து பண்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கன்சென்சி ஆஃபர் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கான பேனருமே குரூப்ல ஷேர் ஆகும். அப்ப எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் எல்லாம் எடுக்கிறாங்க, எந்த அளவுக்கு ஆஃபர் எல்லாம் யூஸ் பண்றாங்க சக்சஸ் பண்றதுக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அது எல்லாமே நியூவா இருக்கக்கூடிய நீங்க நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இங்க நிறைய பேர் சக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் அதே பாதையில வரும்போது கண்டிப்பா உங்களால 100% சக்சஸ் பண்ண முடியும். நிறைய ஆஃபர்ஸோட இன்ஃபர்மேஷன்ல இருந்து நிறைய ஆடியோ லேட்டஸ்ட்ல இருந்து அப்டேட்ல இருந்து எல்லாமே அந்த குரூப்ல வந்து ஷேர் ஆகும். வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஆக்டிவா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா 100% உங்களால பிசினஸ்ல ஆக்டிவா இருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? யார் ஒருத்தர் வாட்ஸ்அப் குரூப்ல ஆக்டிவா இல்லையோ கண்டிப்பா அவங்க இந்த பிசினஸ்ல இன்ஆக்டிவ் ஆயிருவாங்க. 100% நான் சொல்லுவேன். வாட்ஸ்அப் குரூப்ல ஆக்டிவா இல்லை அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த பிசினஸ்ல நீங்க இன்ஆக்டிவ் ஆயிருவீங்க. நீங்க இன்ஆக்டிவ் ஆகுறது கண்டிப்பா உங்களுக்கு தெரியாது, ஆனா கண்டிப்பா உங்களை ஃபாலோ பண்ற அப்படின்னு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்ப நம்ம இந்த பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா சம்பாதிக்க, சக்சஸ்ஃபுல்லா அச்சீவ் பண்ண, நம்ம ஃபேமிலிக்கு பினான்சியல் எடுத்து நம்ம எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னுக்காக தான் நம்ம இந்த பிசினஸ் வந்து நம்ம ஜாயின் ஆயிருக்கோம். கண்டிப்பா இந்த பிசினஸ் எல்லாமே சீரியஸா சினிஸ்டா எடுத்து பண்ணுங்க, ஆக்டிவா எடுத்து பண்ணுங்க. ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னா 100% வாட்ஸ்அப் குரூப்ல ஆக்டிவா இருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒய் செல் பர்ச்சேஸ் அண்ட் ஒய் ரீபர்ச்சேஸ். ஓகேங்களா? எதுக்காக செல் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறோம். ஓகே, ஏன்னா நம்மளோட கம்பெனி எடுத்துக்கோங்க, மொபைல் பேஸ்டான கம்பெனி கிடையாது, துணி பேஸ்டான கம்பெனி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட கம்பெனி வந்து ப்ராடக்ட் பேஸ்டான கம்பெனி. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு கோல்டு பேஸ்டான ஒரு தங்க கடையில தங்கம் மட்டும்தான் இருக்கும், கரெக்டுங்களா? துணி கடையில துணி மட்டும்தான், ஏன்னா அது வந்து துணியை பேஸ் பண்ண ஷாப். அப்ப துணி மட்டும்தான் இருக்கும், கரெக்டுங்களா? அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்க வந்து ப்ராடக்ட் பேஸ் பண்ண ஷாப். ஓகே, நம்ம வந்து இங்க ப்ராடக்ட் பேஸ் பண்ணி நம்ம இங்க பிசினஸ் பண்ணிடும். அப்ப இங்க ப்ராடக்ட் தானே இருக்கும், கரெக்டுங்களா? அப்ப நம்ம வெளியே வாங்கக்கூடிய ப்ராடக்ட் ஜஸ்ட் ஷாப்பை சேஞ்ச் பண்ணி நம்ம வாங்க போறோம். அதை ஃபர்ஸ்ட் எல்லாமே புரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் நம்ம இங்க ஷாப்பை தான் ஃப்ரெண்ட்ஸ் மாத்துறோம். அங்கேயும் பை தான் பண்றோம், இங்கேயும் தான் பை தான் பண்றோம். ஆனா இங்க சேல்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து சேல்ஸா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைச்சுக்கிறீங்க. சேல்ஸ் கிடையாது, ஒன்லி ஃபார் பையிங். ஓகேங்களா? பை மட்டும் தான் பண்றோம், நம்மளும் பை தான் பண்றோம். நம்ம மூலியமா ஜாயின் பண்றீங்களும் பை தான் பண்ண போறாங்க. சரிங்களா? அப்ப பை பண்ண வைக்க போறோம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப இந்த செல் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது நம்ம பண்ணா மட்டும்தான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே, நம்ம வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு வே தான் இந்த செல் பர்ச்சேஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ரீபர்ச்சேஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மந்த்லி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம், கரெக்டுங்களா? அப்ப இந்த மந்த் நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட் நம்ம வாங்கியிருப்போம், அந்த ப்ராடக்ட் அப்படியே இருக்குமானா கிடையாது. ஓகேங்களா? அந்த டெய்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் டெய்லி நம்ம குக் பண்ற ஆயில் வாங்கிட்டோம்னா டெய்லி சமைப்போம். நம்ம வந்து துணி துவைக்க சரி லிக்விட் வாங்கிட்டோம்னா டெய்லியும் துணி துவைப்போம். டிஷ் வாஷ் வாங்கிட்டோம் அப்படின்னா டெய்லி வந்து பார்த்தோன்னா பார்த்து வாஷ் பண்ணுவோம். இது மாதிரி வந்து டெய்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். பட் டெய்லி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த மந்த் வந்து நம்ம வாங்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து தீந்துரும். அப்ப நெக்ஸ்ட் மந்த் நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் மந்த் ரீபர்ச்சேஸ் அப்படிங்கிறத நம்ம பண்ணுவோம். அப்ப நெக்ஸ்ட் மந்த் நம்ம பண்றதுதான் ரீபர்ச்சேஸ். அந்த ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம கம்பெனில இருந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் கொடுத்துருக்காங்க, ஆஃபர் கொடுப்பாங்க. மந்த்லி வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் தேதியில இருந்து 18ஆம் தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க, ரீபர்ச்சேஸ் ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. அப்ப ரீபர்ச்சேஸ்ல வரவங்களுக்கு கண்டிப்பா அந்த ஆஃபர் எலிஜிபிள். நியூவா ஜாயின் பண்ணா நமக்கு வந்து சர்வீசேஜ் இருக்காது. அப்ப ரீபர்ச்சேஸ்ல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயா கொடுக்குறோம். அப்ப இந்த 2 பர்ச்சேஸ் நம்ம கரெக்டா பண்றது மூலியமா தான் இந்த பிசினஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம கரெக்டா பர்ச்சேஸ்ங்கிறத பண்ணா மட்டும்தான் நமக்கு கீழே இருக்கிற டீம் மெம்பர்ஸும் அந்த பர்ச்சேஸோட இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு வந்து புரியும், அவங்களுமே கரெக்டா அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்ப வந்து மந்த் ஸ்டார்டிங்லயும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பர்ச்சேஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா பிசினஸ் நம்ம டெவலப் பண்றது ரொம்பவே ஈஸியா இருக்கும். சரிங்களா? அதனால ரீபர்ச்சேஸ் பண்ணாதீங்க நிறைய பேர் இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களோட பர்ச்சேஸ் முடிச்சிருங்க. இன்னும் யாரெல்லாம் ஜூன் மந்த்துக்கான பிசினஸ் இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணல, இன்னும் இந்த மந்த்துக்கான பிசினஸ் இன்னும் நான் கையில எடுக்கல அப்படின்னா உங்களோட ரீபர்ச்சேஸ் முடிச்சுட்டு ஃபாஸ்டா உங்களோட பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட். ஓகேங்களா? எதுக்காக நம்ம இங்க ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னா நம்ம ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆல் சேர்ப்பு, கரெக்டுங்களா? ஏன்னா இப்ப நம்ம இங்க வந்து ஜாயின் பண்ணோம்னா நமக்காக இங்க இன்கம் கிடையாது. ஓகேங்களா? நமக்கு கீழே ஒரு டீமை நம்ம உருவாக்குறது மூலியமா தான் நமக்கு பெரிய ஒரு இன்கம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஜாயின் பண்றோம், நம்ம ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஃபுல்லா நம்ம கத்துக்கிட்டோம், கத்துக்கிட்டதை வச்சு நம்ம என்ன பண்றோம்னா ரெக்ரூட்மெண்ட் பண்றோம். ஓகேங்களா? அதை எப்படி ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்க லீடர்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ரெக்ரூட்மெண்ட் நம்ம டெய்லியுமே பண்ணணும். சரிங்களா? டெய்லி நம்ம ரெக்ரூட்மெண்ட் பண்ணும்போது நமக்கான பார்ட்னர்ஸ் வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ண முடியும். சரிங்களா? நம்ம தனியா இங்க ஒர்க் பண்ண போறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இங்க பண்ணக்கூடிய பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா டீம் ஒர்க்கா தான் நம்ம பண்ண போறோம். ஓகே, அப்ப நம்ம டீமா ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு கீழே வந்து ஒரு
டீமை நம்ம ரெடி பண்ணாதான் டீம் ஒர்க் அப்படிங்கிறது பண்ண முடியும். இப்போ ஒரு டீமை நம்ம ரெடி பண்றதுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது பண்றோம். ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு காலம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரெக்ரூட்மெண்ட் வர மாட்டேங்குது. நான் நிறைய பேருக்கு நான் சொல்றேன், நிறைய பேர் ஜாயின் பண்ண மாட்டேங்கிறாங்க, நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறாங்க, நான் சொல்றதே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்றீங்க. ஆனா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கத்துக்கிட்டீங்களா அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் நிறைய பேர் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா அதுல வந்து பாத்தீங்கன்னா 50க்கு 50 தான் இருக்கும். ஓகேங்களா, நம்ம கத்துக்காம ஒரு விஷயத்த நம்ம பண்ணும்போது அது பெருசா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் கொடுக்கும் நம்ம நினைக்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அப்ப கத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ரெக்ரூட்மெண்ட் நீங்க கத்துக்கிட்டு பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அசால்ட்டா வந்து பாத்தீங்கன்னா நானா இன்னைக்கு வந்து எனக்கு கீழே 5 பார்ட்னர் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன், நானா என்னோட பிசினஸ் பார்ட்னர் 10 பேரை சூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கே வந்து ஒரு டவுட் வரும்னா கத்துக்கிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேஜிக் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா LTP. ஓகேங்களா, LTP அப்படிங்கிறது லைஃப் டென்ஷனஸ் ப்ரோக்ராம். ஓகேங்களா, நிறைய பேர் வந்து LTP அப்படிங்கிறது தெரியாது. நம்ம வந்து டெய்லி வந்து மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா இன்வைட் பண்ணிருப்போம் இல்லையா, நம்ம LTP நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா. நம்ம வந்து பாத்தீங்கன்னா கம்பெனியோட பிரசன்டேஷன் நம்ம வந்து காமிக்கிறோம் இல்லையா, அதுக்கு நேம் தான் வந்து பாத்தீங்கன்னா LTP லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம். சரிங்களா, நம்ம இந்த பிசினஸ் உள்ள ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பா எல்லாருமே இந்த ப்ரோக்ராம பார்த்துட்டு தான் நம்ம ஜாயின் பண்ணிருப்போம். கரெக்ட்டுங்களா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனியோட நம்ம பிசினஸ்க்கான பிரசன்டேஷன். ஓகேங்களா, பிரசன்டேஷன் நம்ம பார்த்துட்டு தான் நம்ம ஜாயின் பண்றோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம இந்த LTP வந்து பாத்தீங்கன்னா உங்களை பார்க்க வைக்கிறோம். சரிங்களா, நிறைய பேர் வந்து டைரக்டாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு பிசினஸ் இருக்கு, இப்படி ஒரு ப்ராடக்ட் வாங்க இன்கம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லி டைரக்டாவே நீங்க வந்து இன்வைட் பண்றீங்க. அப்பெல்லாம் பண்ணவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஜஸ்ட் இது மாதிரி வீட்ல இருந்து ஒர்க் பண்ற மாதிரி ஒரு ஒர்க் இருக்கு, ஒரு வாய்ப்பு இருக்கு, ஒரு பிசினஸ் இருக்கு, பார்ட் டைம் பிசினஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கான டீடைல்ஸ் வந்து மீட்டிங்ல சொல்றாங்க, மீட்டிங் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லி மீட்டிங்கை தான் நம்ம இங்க வந்து ப்ரொமோட் பண்ணோம். சரிங்களா, பிசினஸ் ப்ரொமோட் பண்றது, பிசினஸ்க்காக நம்ம ப்ரொமோட் பண்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த LTP. சரிங்களா, நிறைய பேர் வந்து பிசினஸ் ப்ரொமோட் பண்றேன்னு பிசினஸோட டீடைல்ஸ் நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிடுறீங்க. அப்படி ஷேர் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நம்ம இந்த LTP பார்க்க வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம அவங்ககிட்ட டீட்டெயிலாவே பேசணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, நிறைய பேர் வந்து LTP அப்படிங்கிறது நிறைய யூஸ் பண்றது, அந்த LTP யூஸ் பண்ணாதான் நமக்கு கீழே டீம் அப்படிங்கிறது டெவலப் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நம்ம டீமை டெவலப் பண்ணதுக்கு ரெக்கமெண்ட் பண்றோம், ரெக்கமெண்ட் பண்ணீங்களா இந்த LTP பார்க்க வைக்கிறோம். சரிங்களா, ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெக்கமெண்ட் பண்ணும்போது நம்ம வந்து பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னா வெஸ்டேஜ் கம்பெனின்னு சொல்லி இன்வைட் பண்ணுவோம். நிறைய பேர் என்ன, ஒரு சில பேர்லாம் அந்த மிஸ்டேக் பண்றீங்க. வெஸ்டேஜ் கம்பெனியில நான் ஜாயின் பண்ணியிருக்கேன், அதுல இப்போ வந்து நான் பொருள் வாங்கியிருக்கேன், நல்லா இருக்கு, நீங்களும் வாங்க ஜாயின் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்போம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற நம்ம சொல்றோம், அது ஒரு பெரிய மிஸ்டேக். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஆள் சேர்க்கிற மாதிரி இருக்கும், பொருள் வாங்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மிஸ்டேக். ஓகேங்களா, என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு டைரக்ட் செல்லிங் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறத நம்ம தெரியப்படுத்தக்கூடாது. ஃபர்ஸ்ட் நீங்க நெக்ஸ்ட் வந்து இதுல நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து தெரியக்கூடாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி தான் நம்ம வந்து மூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனியோட பேர் வந்து நம்ம சொல்லவே கூடாது. ஜஸ்ட் டீடைல்ஸ் எல்லாமே ஜூம் மீட்டிங் வந்து கம்பெனிஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலுமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீட்டிங் தான் சொல்லுங்க LTP அதை நம்ம ப்ரொமோட் பண்ணோம். நிறைய பேர் வந்து கம்பெனியோட பேர் சொல்லுறீங்க, நான் ஜாயின் பண்ணி சொல்லியிருக்கீங்க, நான் பொருள் வாங்கியிருக்கேன், பொருள் நல்லா இருக்கு, நீங்களும் வாங்குங்க, இன்கம் பண்ணலாம்னு சொல்றீங்க. நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்றாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இந்த மிஸ்டேக் நீங்க பண்ணும்போது நீங்க சொல்றீங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுவாங்க, அவாய்ட் பண்ணிடுவாங்க. அவாய்ட் பண்ணணும், நீங்க என்ன பண்றீங்க, நீங்களுமே வந்து இந்த பிசினஸ் நிறைய பேர் அவாய்ட் பண்ணிடுறாங்க. மிஸ்டேக் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஓகே, இந்த மிஸ்டேக்லாம் வந்து கண்டிப்பா பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கிறது நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அதான் வந்து மிஸ்டேக் அப்படிங்கிறது வந்து நான் பண்ணக்கூடாது. ரெக்கமெண்ட் பண்ணும்போது மிஸ்டேக் அப்படிங்கிறது இல்லாம பண்ணும்போது 100% ரிசல்ட் எடுக்க முடியும். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து கான் கால். ஓகேங்களா, கான் கால் அப்படிங்கிறது நிறைய கான் கால் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிரசன்டேஷன் நம்ம பார்க்க வைக்கிறோம், பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து நம்ம ஒரு கான் கால் பேசுவோம், கன்ஃபர்மேஷனுக்காக ஒரு கான் கால் பேசுவோம். அந்த கால்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க லீடர்ஸ் வந்து கண்டிப்பா லைன்ல வச்சுட்டு பேசுங்க. இல்லைன்னா உங்க லீடர்ஸ்மே கான் கால் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு சப்போர்ட் பேசி கொடுப்பாங்க, சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த கான் கால் வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலா உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பைலட் ட்ரைனிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருப்போம். பைலட் ட்ரைனிங் பார்த்ததுக்கு அப்புறம் இடையில ஒரு குரூப் எல்லாம் அரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா ட்ரைனிங் எப்படி போயிட்டு இருக்கு, ட்ரைனிங்ல எப்படி வந்து உங்களுக்கு நாலேஜ் கிடைக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பைலட் பெஸ்ட் ட்ரைனிங் வந்து அவங்க வந்து எந்த அளவுக்கு லிசன் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு குரூப் கால் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கான் கால் எடுத்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்க முடியும். அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து ஐடி எல்லாம் ப்ராசஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு கான் கால் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஐடி ஆக்டிவேஷன் பண்றது எப்படி, ஐடி ஆக்டிவேஷன் பண்றதுக்கு மினிமம் பர்ச்சேஸ் ஆஃபர்ஸ் பத்தி ஒரு டீட்டெயில் ஷேர் பண்றதுக்கு ஒரு கான் கால். நெக்ஸ்ட் அவங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கான் கால். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா
குரூப் கான்கால் ஓகேங்களா. இந்த மாதிரி நிறைய கான்கால் எடுத்து கான்கால் டீம்ல வந்து நம்ம பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா டீமுக்கு நம்ம வந்து சொல்லி கொடுக்க முடியும், அவங்களுமே நிறைய விஷயங்களை வந்து கத்துக்க முடியும். அதையும் தாண்டி அவங்க வந்து என்ன மாதிரி எந்த அளவுக்கு அவங்க நாலேஜா இருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்க நாலேஜ் எடுத்துக்கிட்டாங்க, எந்த அளவுக்கு இந்த பிசினஸ் வந்து அப்சர்வ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த மாதிரி கான்கால் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி பேசும்போது நம்ம டீம் மெம்பர்ஸ் எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எஜுகேட்டடா இருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, அப்ப நிறைய பேர் இந்த கான்கால் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா டீம் க்ரோத் ஆகிறதுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னா இந்த கான்கால் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அந்த கான்கால் இருந்து எடுக்கும்போது உங்களோட டீம் அப்படிங்கிறது அல்டிமேட்டா வந்து பாத்தீங்கன்னா க்ரோ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீடைன்மெண்ட். ஓகேங்களா. நம்ம இந்த பிசினஸ்ல ரொம்ப 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 மெயினான விஷயமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா ரெக்ரூட்மெண்ட் அண்ட் ரீடைன்மெண்ட். ஓகே, இது ரெண்டுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கலை. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த கலை அப்படிங்கறத நம்ம வந்து நல்லா கத்துக்கிட்டு அதை நம்ம வந்து ட்ரையல் பண்ணும்போதுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியும். கரெக்டுங்களா. அப்ப இந்த ரெக்ரூட்மெண்ட் நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து டெடிகேட்டடா பண்றோமோ அந்த அளவுக்கு இந்த ரீடைன்மெண்ட்டுமே, ஏன்னா நிறைய பேர் வந்து ஓட்டப்பானையில வந்து நம்ம தண்ணி ஊத்தி வச்சோம்னா தண்ணி நிக்குமா? கண்டிப்பா நிக்காது. கரெக்டுங்களா. அந்த மாதிரிதான் நிறைய பேர் வந்து இங்க ஒர்க் பண்றீங்க. ஏன்னா நிறைய பேர் நியூவா வரும்போது ரெக்ரூட்மெண்ட் பண்ணிடுறீங்க, ஆனா ரீட்ரீட்மெண்ட் பண்றது எப்படின்னு தெரியும் பண்ணாம இருக்கீங்க. ஓகேங்களா. ரெக்ரூட்மெண்ட் பண்ணா மட்டும் பத்தாது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதை ரீட்டைன்மெண்ட்டும் பண்ணணும். ஏன்னா வரவங்க அப்படியே போயிடுவாங்க, இன்னைக்கு ஜாயின் பண்ணிருப்பாங்க, இன்னும் 2 நாள் வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்ல இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க வந்து நம்ம வந்து ரீட்டைன்மெண்ட் பண்ணாம விட்டுருக்கோம். ஓகே, அப்ப ரீட்டைன்மெண்ட் பண்ணும்போதுதான் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீட்டைன் ஆவாங்க, ஸ்டேபிளா நிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. அப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நம்ம ரீட்டைன் பண்ண முடியும். அதெல்லாம் வந்து ரீட்டைன்மெண்ட் வந்து எப்படி பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகேங்களா. இந்த ரீட்டைன்மெண்ட் எப்படி நான் சொல்றேன் பாருங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்க உள்ள ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு தேவையானதை கரெக்டான டைம்ல கரெக்டான அவங்க எதிர்பார்க்கிற டைம்லயும் சரி, அவங்க கரெக்டான ஆளை பார்த்து கரெக்டா நம்ம வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பா ரிட்டர்ன் ஆவாங்க. சரிங்களா. நிறைய பேர் நியூவா ஜாயின் பண்றீங்களா, நம்ம ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க நம்ம கரெக்டா ஃபாலோவே பண்றதில்ல. அவங்க ஒரு விஷயம் நம்ம கேட்கறாங்க, டக்குனு அவங்க வந்து நம்ம சொல்லி கொடுக்கல, அதுல என்ன ஆகும் அப்படின்னா வந்து ரீட்டர்ன் ஆக மாட்டாங்க. ஓகேங்களா. நியூவா ஒருத்தங்க வந்து நம்ம நம்பி ஜாயின் பண்றாங்கன்னா அவங்க எதிர்பார்க்கிற டைம்ல நம்ம கண்டிப்பா அந்த டைம் அவைலபிளா இருக்கணும். அவங்க எதிர்பார்க்காத கண்டிப்பா நம்ம வந்து அவங்க சைட்ல நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம். ஓகே, இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்குறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு வந்து தெளிவா தெரியல அப்படின்னா கண்டிப்பா அது அவங்களுக்கு வந்து நம்ம கிளியரா கம்ஃபர்டபுளா அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பேசணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க இந்த பிசினஸ் வந்து அவங்க வந்து டவுட்டா இருக்காங்க, என்ன கான்ஃபிடன்ட் கொடுக்க வராம இருக்கு, நம்பிக்கை வராம இருக்கிறோம், கண்டிப்பா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த பிசினஸ்ல கான்ஃபிடன்ட் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு நம்ம வந்து டைம் அப்படிங்கிறது கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா ரீட்டைன் ஆவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. அப்ப வந்து நமக்கு கீழே ஜாயின் பண்ணவங்களுக்கு டைம் கொடுக்கும் தான் கண்டிப்பா அவங்க கத்துக்குவாங்க. அந்த கத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க ஆட்டோமேட்டிக்கா ரீட்டைன் ஆயிடுவாங்க. சரிங்களா. இப்போ ஃபாலோ அப் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. அப்ப வந்து ரீட்டைன்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் கண்டிப்பா டீம் அப்படிங்கிறது டெவலப் ஆகும். ஓகே, இன்னைக்கு வந்து உங்களுக்கு கீழே உங்க மூலியமா வந்து ஒரு 5 பார்ட்னர்ஸ் வந்து பிசினஸ் பார்ட்னர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஜாயின் பண்ணிருக்காங்க. நாளைக்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த 5 பார்ட்னர்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசினஸ் வேண்டாம்னு சொல்லிட்டு போறாங்க அப்படின்னா என்ன காரணமா இருக்கு யோசிச்சு பாருங்க. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீட்டைன்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இல்ல. ஓகே, அப்ப ரீட்டைன்மெண்ட் நம்ம பண்ணாதானே இன்னைக்கு வந்து 5 பார்ட்னர்ஸ் நம்ம நாளைக்கு அவங்க ரீட்டைன் பண்ணும்போது அந்த 5 பார்ட்னர் நம்மளோட சேர்ந்து டிராவல் பண்ணுவாங்க. சரிங்களா. இப்ப நான் சொன்ன மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்க வந்து உங்களோட சேர்ந்து டிராவல் பண்ணுவாங்க. பரவாயில்ல, இவர் நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்காரு, நம்ம வந்து நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி இருக்காரு, நமக்கு வந்து நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு பர்சனா தான் இருக்காங்க, கண்டிப்பா இவர் சொல்றதை நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து சக்சஸ் பண்ண முடியும். இவர்கிட்ட இருக்க ஒரு கான்ஃபிடன்ட் ரொம்ப தெளிவான நல்ல ஒரு கான்ஃபிடண்டா இருக்காரு, கண்டிப்பா நம்ம கரெக்டான ஒரு டீம்ல தான் இருக்கோம், கரெக்டான ஒரு லீடர் கிட்ட தான் இருக்கும், கண்டிப்பா நம்மளால அச்சீவ் பண்ண முடியும், சக்சஸ் பண்ண முடியும், சம்பாதிக்க முடியும், கண்டிப்பா நம்ம இவருக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுப்பாரு, ஒரு கான்ஃபிடன்ட் வரும். அந்த கான்ஃபிடன்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இந்த பிசினஸ் விட்டு போகாம நிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. அப்ப அந்த அளவுக்கு நம்ம வந்து அவங்க கிட்ட நம்ம வந்து ஃபாலோப்ல இருக்கணும் அப்படின்னு நான் ஷேர் பண்றேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அட்னன்ஸ். ஓகேங்களா. இந்த பிசினஸ்ல வந்து நம்ம கீழே டீம்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அட்னன்ஸ் எடுக்கணும். சரிங்களா. அட்னன்ஸ் எடுத்தா மட்டும்தான் நம்ம டீமை கரெக்டா யார் இருக்காங்க, நேத்து யார் ஜாயின் பண்ணாங்க, 2 நாளைக்கு முன்னாடி யார் ஜாயின் பண்ணாங்க, இன்னைக்கு யார் ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற எல்லாமே டீட்டெயிலா தெரிஞ்சுக்கக்கூடியதுன்னா இந்த அட்னன்ஸ் மூலியமா மட்டும்தான். சரிங்களா. இந்த அட்னன்ஸ் எடுத்துக்கிட்டா மட்டும்தான் நம்மளால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயிலா வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா. அப்ப அந்த அட்னன்ஸ் அப்படிங்கிறது எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. அட்னன்ஸ் உங்களுக்கு 2 பேர் இருந்தாலும் சரி, 3 பேர் இருந்தாலும் சரி, அவங்க நேம் எழுதி உங்களுக்கு நீங்க அட்னன்ஸ் நீங்க ட்ராக் பண்ணும்போது கண்டிப்பா அவங்க ட்ரைனிங் பாக்குறாங்களா பாக்கலீங்க. ஏன்னா வந்து நம்ம டீம்ல ஒரு 20 பேர், 30 பேர், 50 பேர், 100 பேர் கூட இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அதுல யாரு டெய்லி வந்து கத்துக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த அட்னன்ஸ் எடுத்தீங்கன்னா உங்க டீம்ல யாரெல்லாம் வந்து நல்லா கத்துக்கிறாங்க, கத்துக்கிறதுக்கு டைம் கொடுக்குறாங்க, கத்துக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா. அப்ப இந்த அட்னன்ஸ் எடுக்கும்போது யாரெல்லாம் கத்துக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். அந்த கத்துக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு நீங்க வந்து கத்து கொடுத்து அவங்களுக்கு நீங்க இந்த பிசினஸ சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா வேற லெவல்ல இந்த பிசினஸ் வந்து அவங்க வந்து பண்ணுவாங்க. கரெக்டுங்களா. அப்ப அந்த ஒரு ட்ராக்கிங்க்கு இந்த அட்டெண்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப அட்டெண்டன்ஸ் அப்படிங்கிறது எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. அட்டெண்டன்ஸ் ஃபாலோ பண்ணும்போது உங்களோட டீம் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது ரொம்பவே
இன்க்ரீஸ் ஆகுறதே வந்து உங்களால ட்ராக் பண்ண முடியும். உங்களோட டீம் என்ன மாதிரி growth ஆகுது, உங்க டீம்ல எந்த அளவுக்கு வந்து லீடர்ஸ் கிரியேட் ஆகுறாங்க எல்லாமே டீட்டெயிலா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா அட்னன்ஸ் தான். ஓகே, அப்ப அட்னன்ஸ்னா யாரெல்லாம் எடுக்காமீங்களோ கண்டிப்பா வந்து உங்களோட அட்னன்ஸ் வந்து எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒய் அலாரம். சரிங்களா, நம்ம வந்து அலாரம் எதுக்கு வந்து செட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா யோசிப்பீங்க. நம்ம எல்லாருமே வந்து அலாரம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த 3 டைம் வந்து அலாரம் செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து எல்டிபி யூஸ் பண்ணக்கூடிய டைம் வந்து பாத்தீங்கன்னா 12 o'clock, ஈவினிங் வந்து 7 o'clock. இந்த 2 டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்டிபி வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்றோம். இது வந்து நம்ம வந்து ஒரு 11:50க்கு ஓகேங்களா, 12 மணி எல்டிபிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 11:50க்கு சரிங்களா, 11:50க்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈவினிங் 7 மணி எல்டிபிக்கு வந்து பாத்தீங்கன்னா 6:50க்கு. ஓகே, இந்த 2 டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அலாரத்தை வந்து நம்ம செட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம 9 to 10 ட்ரைனிங் இருக்கு, அதுக்கு வந்து 8:50க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அலாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா செட் பண்ணிக்கணும். சரிங்களா, இந்த 2 டைம்ல வந்து நம்மளோட 3 டைமுக்கு வந்து உங்களோட மொபைல அலாரம் செட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அப்பதான் வந்து நம்ம பர்ஃபெக்டா வந்து இந்த 3 விஷயத்திலுமே ஓகே எல்டிபிலுமே பர்ஃபெக்டா இருக்க முடியும். 9 to 10 நடக்கக்கூடிய சரிங்களா. கண்டிப்பா எல்லாருமே மொபைல இந்த 3 அலாரம் இருக்கணும். அலாரம் செட் பண்ணிட்டீங்கன்னா அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. சரிங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஒரு பிஸி ஸ்டெடியூலையும் நம்ம இந்த பிசினஸா சீரியஸா எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அதுலயும் நம்ம இன்னும் சீரியஸா சின்சியரா எடுத்து பண்றதுக்கு இந்த அலாரம் அப்படிங்கிறது கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஓகே, ஒரு 2 minutes டைம் கொடுக்குறேன். கொஞ்சம் ஃபாஸ்டா எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. உள்ள வந்துட முடியும். ஆமா, உள்ள வந்து போயிட்டு வந்துட்டு நம்ம சேர்ந்து போயிடணும். அடுத்த ஏரியா தானே? இல்ல அடுத்த ஏரியா மதுண்டு குடிச்சினேன். மதுண்டு குடிச்சிருந்து கொஞ்சம் பக்கத்துல. ஆமா, முன்னாடியே இருக்கேன். நீங்க வாங்க பாருங்க, நான் உங்களை கூப்பிட்டு போறேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த அலாரத்தை வந்து ஃபாலோ பண்ணும்போது தான் நம்ம வந்து டைமுக்கு கரெக்டா வந்து கீப் அப் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம வந்து நான் எனக்கு 12 மணி எல்டிபிக்கு வந்து ஒரு 5 பேர் உங்ககிட்ட வந்து இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டு மீட்டிங் ஐடி சென்ட் பண்ணுங்க, நம்ம மீட்டிங் பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க ஏதோ ஒரு ஒர்க்ல வந்து பிஸியா இருப்பீங்க. அந்த 5 பேருக்கு லிங்க் வந்து நீங்க ஷேர் பண்ண மறந்துருப்பீங்க. கண்டிப்பா அந்த 5 பேர் அடுத்த டைம் கால் பண்ணும்போது கண்டிப்பா எடுக்க மாட்டாங்க. கரெக்டுங்களா? இதே நீங்க ஒரு அலாரம் செட் பண்ணிட்டு கண்டிப்பா அலாரம் அடிக்கும் போது 5 மெம்பர்ஸ் இன்னைக்கு நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காங்க. அவங்க உடனே வந்து லிங்க் அனுப்பணும், உடனே லிங்க் கொடுத்து உடனே அவங்க ஃபாலோ பண்ணுவீங்க. ஓகேங்க, அப்புறம் வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல கூட கரெக்டா நம்மளோட ஒர்க்கை பண்ண வைக்கக்கூடியது அந்த அலாரம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இதை வந்து எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா லெக் ஃபார்மேஷன். ஓகே, அந்த லெக் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு கீழே டீம் அப்படிங்கிறது நம்ம ஒன்று ஃபார்ம் பண்றோம். அந்த டீமை எப்படி ஃபார்ம் பண்ணா ஒவ்வொரு லெக்கும் அழகா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஃபார்ம் பண்ணும். சரிங்களா, அதை எப்படி ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களோட அப்ளைன்ஸ் வந்து நல்லா சொல்லி கொடுத்துருப்பாங்க. லெக் வந்து தெளிவா நம்ம ஓப்பன் பண்ணணும். ஒவ்வொரு லெக்குமே தெளிவா பிளான் பண்ணி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணோம். அந்த ஒவ்வொரு லெக்குமே பிளான் பண்ணி தெளிவா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் பண்ணி நம்ம மூவ் பண்ணும்போது நம்மளோட டீம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். growth அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட்ஸ் டோல்ட் டெய்லி ஒர்க் இன் வெஸ்டேஜ். ஓகேங்களா, வெஸ்டேஜ்ல நம்ம டெய்லி காமனான ஒர்க் என்ன அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட், ரீடைன்மெண்ட், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 9 to நடக்கக்கூடிய ட்ரைனிங் அப்படிங்கிறது நாலேஜ். ஓகே, நிறைய பேர் வந்து இதுவுமே ஒர்க்கா தான் பாக்குறோம். சரி, ஓகே ஓகே 9 to ட்ரைன் அப்படிங்கிறது ஒர்க் கிடையாது, ஜஸ்ட் நம்மளோட நாலேஜ் தான். சரிங்களா, நம்மளோட டெய்லி ஒர்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட், ரீடைன்மெண்ட், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ அப். இது 3 தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி பண்ணக்கூடிய ஒர்க். சரிங்களா, இப்ப டெய்லி ஒர்க்ல ரெக்ரூட்மெண்ட்டுமே இருக்கு, ரீடைன்மெண்ட்டுமே இருக்கு. ஏன்னா ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது பிசினஸ் பார்ட்னர்ஸை உள்ள கொண்டு வரதுக்கு, ஓகே, ரீடைன்மெண்ட் அப்படிங்கிறது உள்ள வந்த பார்ட்னர்ஸை பிசினஸ்ல தக்க வைக்கிறதுக்கு ரீடைன்மெண்ட். சரிங்களா, கரெக்டா அவங்க நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நம்ம கரெக்டான டைமுக்கு அவங்க எதிர்பார்க்குற டைமுக்கு நம்மளால கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் 9 to 10 ட்ரைனிங் நம்ம எடுக்கும்போது அவங்க கிட்ட நம்ம வந்து ஃபாலோ பண்றதுக்கும் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக் கொடுக்கறதுக்கும் நம்மளும் கத்துக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. சரிங்களா, இந்த விஷயத்த நீங்க வந்து கரெக்டா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். கரெக்டா அதை வந்து நியூவா ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா வந்து இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 100% வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிசினஸ்ல நீங்க நல்ல ஒரு இன்கம் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சண்டே பிளான். ஓகே, நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா சண்டே கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய லீடர்ஸ்க்கு எல்லாருமே போய் பேசுங்க. ஓகே, இன்னைக்கு பிரதர் வந்து ட்ரைனிங் எடுத்திருந்தாங்க
எனக்கு எப்படி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் இது படிக்காத பிசினஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும், எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுங்க, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்ட்டு உங்களுக்கு மேல இருக்கிற அப்ளைன்ஸ் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க லீடர். உங்ககிட்ட கால் பண்ணி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு கேட்டு கத்துக்கிட்டு எல்லாருமே பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி சண்டே வந்து ரெக்ரூட்மெண்ட் அதிகப்படுத்துங்க. ஏன்னா நார்மல் டேஸோட சண்டே அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா இருக்கக்கூடிய நிறைய பேர் ஒர்க்கிங் பர்சனா இருப்போம், நிறைய பேர் ஸ்டூடெண்டா இருப்போம், நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃபா இருப்போம். ஓகே, நம்ம எல்லாருமே கலந்துதான் இந்த பிசினஸ் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்ப எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அவைலபிளான ஒரு டைம் அப்படிங்கிறது இந்த சண்டே மட்டும்தான். ஓகேங்களா, எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா சண்டே ஹாலிடேனா கிடையாது. ஒர்க்ல இருக்கிறவங்களுக்கு ஓகேங்களா, ஜாப் போறவங்களுக்கு மட்டும்தான் சண்டே ஃப்ரீ. ஆனா பிசினஸ் பண்றவங்க யாருமே சண்டே வந்து ஃப்ரீயாவே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா உங்க ஏரியால துணிக்கடை இருக்கு, ஒரு ஷாப்பிங் மால் இருக்கு, உங்க கடையில ஒரு ஹோட்டல் இருக்கு அப்படின்னா அவங்க பிசினஸ் பண்றாங்க. கரெக்டா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிசினஸ்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா லீவ் விடுறாங்களான்னா கிடையாது, ஏன்னா சண்டே இல்லையா. ஆனா சண்டேயா அவங்க லீவ் விடாம இருக்காங்கன்னா சண்டேல பெரிய பெரிய பிசினஸ் இருக்கு. அந்த வாரத்துல நடக்கக்கூடிய 5 days நடக்கக்கூடிய பிசினஸ், 5 நாள் நடக்கக்கூடிய பிசினஸ் ஒரே நாள் எடுக்கக்கூடிய டே தான் சண்டே. ஓகேங்களா, அப்ப அதே டே தான் நமக்குமே நம்மளும் இங்க பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரே டேல இருக்கக்கூடிய பிசினஸ் தான் சண்டே. சண்டே நம்ம எந்த அளவுக்கு எக்ஸலண்டா யூஸ் பண்ணோம், எந்த அளவுக்கு நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணோம், எந்த அளவுக்கு இந்த டேவை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சண்டே கண்டிப்பா எல்லாமே பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களோட அப்ளைனோட டீமுக்கு ஒரு குரூப் கால் அரேஞ்ச் பண்ணுங்க. அதே மாதிரி ரெக்ரூட்மெண்ட் அதிகப்படுத்துங்க. நியூவா இந்த வீக்ல யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருந்தாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே கால் பண்ணி ரீட்டைன்மெண்ட் ப்ராசஸ்லாம் ஃபுல்லா பேசுங்க. அவங்க யாரு, என்ன பண்றாங்க, எப்ப ஜாயின் பண்ணாங்க, எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு இந்த பிசினஸ் வந்து புரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே அவங்களோட நீங்க பர்சனலா போய் அவங்க 1-to-1 கால் நீங்க பேசினீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கான தேவையை நீங்க கண்டிப்பா வந்து பண்ணி கொடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சண்டே வந்து எல்லாருமே வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கோங்க. சண்டே வந்து எல்லாருமே கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நார்மல் டேஸ் ஒர்க் பண்றதோட சண்டே நல்லாவே பெஸ்டா ஒர்க் பண்ணி இன்னும் நல்லா பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலா நம்ம வந்து மீட்டிங் வந்து நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். ஓகேங்களா, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மீட்டிங் வந்து ஃபுல்லா லிசன் பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா இந்த பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நீங்க இந்த பிசினஸை எப்படி ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா சண்டே எப்படி ஒர்க் பண்ண போறீங்க அப்படிங்கறத, ஓகே, அந்த ட்ரைனிங் நீங்க கத்துக்கிட்டத ஃபீட்பேக்கா ஷேர் பண்ண வேண்டாம். நீங்க இந்த பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ண போறீங்க, நெக்ஸ்ட் வந்து இந்த சண்டே எப்படி ஒர்க் பண்ண போறீங்க அப்படிங்கறத உங்களோட ஃபீட்பேக்கா மறக்காம வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா ஆடியோல ஷேர் பண்ணுங்க. சரிங்க, ஆடியோல ஷேர் பண்ணுங்க. அப்பதான்